காலை வணக்கம். உங்களில் ஒருவன் நான். என்னை ஆதரிக்கும் அனைத்து தமிழ் உள்ளங்கள் மற்றும் சகோதரர்கள் மற்றும் சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவானது 2026 நான்குமுனை போட்டி நடைபெற உள்ளது. அந்த நான்குமுனை போட்டி எப்படி என்றால், டிஎம்கே அலைன்ஸ், என்டிஏ அலைன்ஸ், ஏடிஎம்கே, அதான் ஏடிஎம்கே அண்ட் இந்தியா கூட்டணி அலைன்ஸ் டிஎம்கே. இப்போ டிஎம்கே அலைன்ஸ், ஏடிஎம்கே அலைன்ஸ் அண்டு விஜய் நடிகர் விஜய் ஒரு கூட்டணி. அடுத்து நான் தமிழர் கட்சி. இப்போ ஒரு 2 லட்சம் ஓட்டு சராசரியாக எடுத்துக்கொள்ள பார்க்கலாம். 2 லட்சம் ஓட்டில் 20%னா எவ்வளோ ஓட்டுனா 40,000 ஓட்டு. இப்போ விஜய்க்கு ஒரு 8 to 10% இருக்குது. அவர் கூட்டணியில் ஏதாவது சேர்த்து ஒரு சின்ன சேர்த்து 15%. சீமான் ஆல்ரெடி 8% வச்சுருக்கிறார், அவருக்கு ஒரு 10%. ஸோ மீதி பர்சன்டேஜ் இந்த 18-20%, 30% போக மீதி 70% ஓட்டு ஏடிஎம்கே வர்சஸ் டிஎம்கே தான். ஸோ டிஎம்கே எப்பயுமே ரூலிங் பார்ட்டியாக இருக்கும்போது அவங்களுடைய ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். அப்போ அவங்களோட ஓட்டு சரிவும். இந்த காரணத்தை பார்க்க போனால் 2021 டிஎம்கே 41%, 40%, ஏடிஎம்கே 31%. அப்படி இருந்தும் 75 சீட்டு. ஆனால் டிஎம்கே வின்னிங் கேண்டிடேட் இருந்தாலும் 40 சீட்டில் மெஜாரிட்டி, அவ்வளோதான். ஆனால் இன்றைக்கி பார்க்க போனீங்கன்னா ஏடிஎம்கே தொண்டர்கள் என்ன சொல்லுவான்றனா, உங்களுக்கு ஏளனமாக இருந்து விட்டார்கள், அலட்சியமாக இருக்க வேண்டாம். இப்போ 4 முனை போட்டி இருந்தால் நமக்குள்ள பிஜேபியும் டிஎம்கேவும் ஏடிஎம்கே பிஜேபி கிட்டத்தட்ட 40%. அதுக்கடுத்து பிஎம்கே, வேறு ஏதாவது கூட்டணி தேமுக, இந்த கூட்டணியில் வந்தால் நம்முடைய பலம் மிகப்பெரிய பலமாக இருக்கும், வின் பண்ணதற்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் நம்ம ஏளனமாக இருந்துக்கூடாது, அலட்சியமாக இருந்துக்கூடாது, நம்ம ஈஸியாக வின் பண்ணிடலான்ட்டு. அப்போ ஏடிஎம்கே தொண்டர் ஒவ்வொருத்தரும் உன்னிப்புடன் கவனித்து தன்னுடைய பணிகளை செயலாற்ற வேண்டும். அப்போது தான் வெற்றி நிச்சயம். இப்போ 2 லட்சம் ஓட்டில் 20%, விஜய்க்கு 40,000 ஓட்டுனா அவர் வின் பண்ண முடியாது. ஏன்னா ஏடிஎம்கேல டிஎம்கே 70,000 ஓட்டு, 80,000 ஓட்டு, 90,000 ஓட்டு வாங்குறது தான் வின் பண்ண முடியும். இதுதான் ரேஷியோ. அதனால் விஜய்க்கு ஒரு தொகுதியோட வின் பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டில் வாய்ப்புகள் கிடையாது. இப்போது நிலைமைக்கு சொல்கிறேன், இன்னும் ஒரு மாதம் கழிச்சாலும் தெரியும். அவரால் எந்த தொகுதியும் வின் பண்ண, அவரே நின்னாலும் வின் பண்ண முடியாது. ஏன்னா 80,000 1 லட்சம் ஓட்டு விடணும். அதுக்கு அந்த அளவுக்கு செல்வாக்கு இல்லை, அதை புரிஞ்சுக்கணும். டிஎம்கே அலைன்ஸு அல்லது ஏடிஎம்கே என்டிஏ அலைன்ஸு இவங்களுக்கு தான் வின் பண்ணுறது வாய்ப்பு உண்டு. அப்போ எல்லாருமே வின் பண்ணுறது யாருன்னா சொற்ப ஓட்டுகளும் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகளும் உண்டு ஒரு சில தொகுதிகள்லாம். ஏன்னா டஃப் காம்படிஷன் இருக்கும். அதை மனசில் வச்சு ஏடிஎம்கே தொண்டர்கள் பணியாற்ற வேண்டும். நன்றி, வணக்கம்.